ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. மிஷினில் துணி போட்டு காலையில் துவைச்சி முடிச்சிடுச்சு. எல்லாம் ஒரே டைமில் பார்த்துடணுன்ட்டு ஃபஸ்ட்டு காஃபி பொடி குடிக்கும் போதே போட்டாச்சு, துவைச்சிடுச்சு. காய வைக்க வேண்டிய வேலை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7:15 மணி. இன்றைக்கி எப்பவும் போல் மார்னிங் ரொட்டீன் விலாக் தான், ஃப்ரைடே. இப்போ வந்து 7:15க்கு நான் சமையல் முடிச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று தான் இனிமேல் செய்யணும். பையன் குளிக்க போயிருக்கான். என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க. இங்கே எல்லாம் ஒழிச்சு சாமானெல்லாம் கொஞ்சம் இப்போ சமைச்சிட்டு போட்டிருக்கேன். சாமான் விழுந்திருக்கு, அதை தேய்க்கணும். அது என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்த்துலாம் இருங்க. இங்கே வந்து சாதம் வந்து குக்கரில் கஞ்சி வடிச்சிட்டு ஆட்கேஸில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் சோறு. நான் நிறைய முறை இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இருக்க கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். எங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத காட்டலாம். 5 நிமிஷத்தில் சாதம் ரெடி பண்ணிடலாம். அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டர் வந்து எவ்வளோ மிச்சமாகும் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அது காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு அரைக்கீரை வந்துட்டு வெறுமனே நிறைய பூண்டு போட்டு வேக வச்சு, ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சு உப்பு போட்டு கடைஞ்சிட்டு சீரகம் காஞ்ச மிளகா கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான், ஒன்றுமே காரம்லாம் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அரைக்கீரை கடையல். அப்புறம் வந்து இங்கே வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே மோர் அடித்து வச்சுருக்கேன். இங்கே தயிர் இருக்குது. இதான் இன்றைக்கி மதியானம் லஞ்ச் எங்கள் வீட்டில். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு என்ன கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. அரைக்கீரை கடையல் சாதமும் தயிர் சாதம் கொஞ்சம் கட்டியிருக்கேன். உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ப்ரெட்டு சாண்ட்விச் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு சாண்ட்விச்சில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணால் அது ஒரு ப்ரெட்டு புட்டு போயிடுச்சு. இப்படி இதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில். இன்றைக்கி வந்து 12:30 மணிக்கே பசி எனக்கு சாப்பிட்றதுனால சாயங்காலம் 4 மணிக்கே ஒரே பசி எடுத்துச்சு. அதனால் என் பொண்ணு வந்து இந்த ப்ரெட்டில் வந்துட்டு சீஸ் வச்சு ஏதோ செய்து கொடுத்தா. ஈவினிங் ஸ்நாக் இதுதான் நாங்கள் சாப்பிட போகிறோம்.